இரவு பணியில் தொடர்ந்து வேலை செய்பவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகின்றன, அவற்றை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். புத்துணர்ச்சியுடன் வாழ்க்கையை வாழ்வதற்கு தூக்கம் அவசியம். ஆனால் இன்றைய நவீன உலகில் இரவு பணி மற்றும் பல்வேறு காரணங்களால் பலர் இரவில் கண் விழிக்க வேண்டிய நிலை உள்ளது. அப்படி இரவில் கண் விழிப்பதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். ஒன்று, மென்டல் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. தூக்கமே நம்ம உடம்புடைய சைக்கிள் டோட்டலாக மாறுறதுனால நம்ம சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். அது என்னென்னா, நம்ம உடம்பு என்ன மாதிரியான நேரங்களில் தூங்குறதுக்கும் பழக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அந்த ரிதம் டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுது. இப்போ கண் அவங்களுக்கு ட்ரை ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய கண் எரிச்சல் மாதிரி வரும். என்ன காரணமே இல்லாமல் கண்ணில் இருக்கிற நீர்த்தன்மை குறையிறதுனால ட்ரை ஐஸ்னு வரும். ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். சிம்பிளஸ்ட் திங். அதெல்லாம் பண்ணலாம் கூட ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஏன்னா கண்ணை இந்த நீர்த்தன்மை கெடாமல் வச்சிருக்கிறது முக்கியம். மனிதனுக்கு 8 மணி நேர தூக்கம் அவசியம் என கூறப்படும் நிலையில் இரவில் கண் விழிப்பவர்கள் பகலில் நன்றாக தூங்க என்ன செய்ய வேண்டும் என விளக்குகிறார் மருத்துவர் நிவேதா பத்மநாதன். ஃபர்ஸ்ட் திங், அவாய்ட் கஃபைனுங்க. நீங்கள் டியூட்டி முடிக்கிற டைமில் ஒரு 6 o'clock போல் காஃபி குடிக்கிறீங்கன்னா அது நம்ம பிளட் லெவல்ஸ்லேயே மெயின்டைன் ஆகுங்க. ஸோ அகெயின் நீங்கள் தூங்குறப்போ உங்களுக்கு தூக்கம் அந்த அளவுக்கு வராது, ஒரு பிரிஸ்க்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ காஃபியை அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது விஷயம், ஸ்லீப் பொசிஷனுங்க. படுக்கிறது நம்ம கவிழ்ந்து படுக்கிறது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்பைன் கீழே இருக்க மாதிரி படுக்கிறதோ இல்லை ஒரு கழிச்சு படுக்கிறதோ ஒரு பெட்டர் ஸ்லீப் பொசிஷனுங்க. மூணாவது விஷயம், அவாய்ட் ஹெவி அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தூங்கணும்னு சொல்லிட்டு காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு ரெண்டையும் சேர்த்து ஒரே வேலையா சாப்பிட்டுருவோம்னு நினைப்போம். அது ரொம்ப ரொம்ப தப்பான பிஹேவியருங்க. இரவில் கண் விழித்து பகலில் தூங்க செல்லும் போது செல்போன், டிவி பார்ப்பதை தவிர்க்குமாறும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் வாழ தூக்கம் மிக மிக அவசியம். அப்படி தூக்கத்தை துறந்து இரவில் பணி செய்யக்கூடியவர்கள் அதற்கு அடுத்த நாள் அவர்கள் நிம்மதியாக தூங்குவதற்கு என்னென்ன மாற்று வழிகள் இருக்கிறதோ அதனை பின்பற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் விக்னேஷ் சுப்பிரமணியன்.